පාර්ලිමේන්තුවේ විශ්‍රාමගටු ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். பாராளுமன்றத்தில் உறுப்பினர்கள் அமைச்சர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போது எதிர்க்கட்சியினரே கூச்சலிட்டனர். நாங்கள் உண்மையில் வியக்கின்றோம். இந்த ஓய்வூதியங்களை ரத்து செய்தால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் திருட ஆசைப்படுவார்கள் என அவர்கள் கூறுகின்றார்கள். அவர்கள் திருடி வாழ ஆசைப்படுவார்களாம். அந்த ஓய்வூதியங்கள் அனைத்தையும் அவர்கள் ஏற்கனவே திருடிவிட்டார்கள். அப்படியானால் இந்த நாட்டில் ஓய்வூதியம் இல்லாத எத்தனை சாதாரண மக்கள் இருக்கின்றார்கள்? அந்த மக்கள் திருடி வாழ்கின்றார்களா? இதுவே உண்மை. இதனை தடுப்பதற்கு அவர்கள் நீதிமன்றம் சென்றனர். மக்களின் தேவைகளுக்காக நீதிமன்றம் செல்வதற்கு பதிலாக தமது ஓய்வூதியத்தை பாதுகாக்க நீதிமன்றம் செல்கின்றனர். ஆகவே இதுவரை நம் நாட்டில் இருந்த கேவலமான பிழையான அரசியல் கலாச்சாரத்தை மாற்றிக்கொள்ளோம். நாங்கள் முழுமையாக புதியதொரு இடத்திற்கு செல்கின்றோம். ඉතිහාසයේ පළවෙනි වතාවට ජනතාවට වකින ආණ්ඩුවක් කියලා තියෙනවා. முதல் தடவையாக மக்களுக்கு பொறுப்பு கூறுகின்ற அரசாங்கம் ஒன்று வந்துள்ளது. அரசியல்வாதிகள் மக்களுக்காக அனைத்து விடயங்களையும் செய்கின்றனர். அரசியல் சலுகைகள் அற்ற பொறுப்புள்ளவர்களாக நாங்கள் மாற்றியுள்ளோம். உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் உங்களால் நிறுத்த முடியும். இந்த நாட்டை விரும்புவர்களுடன் கட்டியெழுப்ப நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இந்த நாட்டை நேசிக்கும் பலர் நாளை அரசியலில் இணைந்து இந்த நாட்டு மக்களுக்கு தன்னார்வத்துடன் சேவை செய்ய தயாராக உள்ளனர். இதில் நாங்கள் நம்பிக்கையுடன் செயற்படுகின்றோம். இயலாத ஒருவர் இருந்தால், ஓய்வூதியத்தில் வாழக்கூடிய ஒருவர் இருந்தால் தயவு செய்து வெளியேறுங்கள். இல்லாவிட்டால் அரசியலிலிருந்து விலகியிருங்கள். இருப்பினும் இதனை செய்வதற்கு தயாரான குழுவினர் உள்ளனர். எந்த ஒரு சலுகைகளும் இன்றி அந்த குழுவுடன் இதனை செய்வதற்கு எங்கள் அரசாங்கம் தயாராக உள்ளது.